லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாவமா அந்த ஹரி சார், ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அவரை குழந்தைய கொன்னுட்டதா அந்த பழியை ஏத்துக்க வச்சுட்ட. அவரும் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பழியை ஏத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டாருமா. பாவிக்கு பிறக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் நான் அப்பாவா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் பண்ணாத ஒரு தப்புக்கு சாட்சியா அந்த குழந்தை நம்ம வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அம்மா, நீங்களா அவனை ஒரு குழந்தையா பார்த்தாலும் எனக்கு அந்த ஆதிரா நம்மளை பழி வாங்க விட்டுட்டு போன மாதிரி தாமா தெரியுது. எங்க பவிக்கு அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்குதுமா. அதனாலதான் அவனை நாடு கடத்தலான்னு நான் முடிவு பண்ணினேன். ஆனா இப்ப அதை நினைச்சு பார்க்கும்போது நான் அதை பண்ணியிருந்திருக்க கூடாதுன்னு தோணுதுமா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் உங்களை நேர்ல பார்த்து சொல்ற தைரியம் எனக்கு கிடையாதுமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா அம்மா, நான் பண்ண இந்த தப்ப நானே சரி பண்றேம்மா. எனக்காக பழி ஏத்துக்கிட்டு இருக்க ஹரிசாரை கண்டுபிடிச்சு உங்களையும் அவரையும் நான் சேர்த்து வைக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. லக்ஷ்மி இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு எப்படி இருக்காங்களோ, அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க லக்ஷ்மி. உங்க கூட உங்களுக்கு இப்ப ஆறுதலா கூட என்னால இருக்க முடியல. ஹரி சார், வா மேடி. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? லக்ஷ்மி எப்படி இருக்காங்க? என்னமோ தெரியல மேடி, மனசுக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. லக்ஷ்மிக்கு ஏதோ தப்பா நடந்திருக்குங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். சார், எப்போ உங்களை பத்தியெல்லாம் நினைக்கவே மாட்டீங்களா? எப்பவும் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருப்பீங்களா? கடவுள் இந்த ஜென்மத்துல லக்ஷ்மி மேடத்தை பாத்துக்கிறதுக்குன்னே உங்களை படைச்சிருக்கான் போல. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? லக்ஷ்மி மேடத்தினால அபார்ட்மெண்ட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து லக்ஷ்மி மேடம் இயல்பாவே இல்ல. பித்து பிடிச்சவங்க மாதிரி குழந்தைன்னு எந்த நேரமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடாம தூங்காம அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம டி பிளாக்ல அஜிதா வீடு இருக்குல்ல, அங்க குழந்தையோட ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. கார்டன்ல குழந்தை அழுதுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு அந்த சத்தத்தை கேட்டு லக்ஷ்மி மேடம் குழந்தைய தூக்கி ஏன் குழந்தைன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். அபார்ட்மெண்ட்ல எவ்வளவு மரியாதையா இருந்தாங்க, எல்லாமே போயிடுச்சு சார். அதுவும் இல்லாம இப்பெல்லாம் மேடத்துக்கு அடிக்கடி மயக்கம் வருது. நேத்து கூட அப்படிதான் மயங்கி விழுந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலா? என்ன சொல்ற? சரி, சார் சார் இருங்க, இப்ப எங்க போறீங்க? ஹாஸ்பிட்டல் போலாம். சார், லக்ஷ்மி மேடத்தை பார்க்க தானே, இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். அது எப்படி மேடி? லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் போய் பார்க்காம இருக்க முடியுமா? சார்,
இந்த பிரச்சனைக்கே நீங்க தான் காரணம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி இப்ப போய் நீங்க நின்னா அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல மேடி, நான் உங்களை சந்திக்காத தூரமாவது நின்று பார்த்துட்டு வந்துடுறேனே. சார், குழந்தை இறந்தது விபத்தா கொலையான்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல உங்களை நல்ல விதமா பார்த்தவங்க ஒருவேளை ஹரி பண்ணிருப்பாரோன்னு உங்க மேல சந்தேகப்படுறாங்க. இந்த நேரத்துல நீங்க வெளியே போறது அவ்வளோ நல்லது இல்ல. போலீஸ் கேஸ்ன்னு வந்தா தேவையில்லாத நமக்கு தான் பெரிய பிரச்சனை. ப்ளீஸ் சார், வேண்டாம். அவங்கள பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. இல்ல மேடி, லக்ஷ்மியோட நிலைமை தெரிஞ்சும் என்னால அவங்கள பார்க்காம இருக்க முடியாது. சார், பேஷண்டோட ரூம் நம்பர் 145 சார். அவங்க பேரு காயத்ரி சார். மேடி சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ்லயே போலீஸ் அவங்க நிக்கிறாங்களே. address, ஆதார் கார்டு இப்ப டீடைல், என்ன பண்றது? ஓகே சார். பேக் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள ஃபோன் நம்பர் போ. ரெஜிஸ்டர்ல பாருங்க. சரிங்க சார். என்ன இது? எங்க பார்த்தாலும் போலீஸ் நிக்கிறாங்க. அவங்கள கடந்து உள்ள போக முடியாத போல இருக்கே. பிரதிபா வராளே, இவ பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? சார், லிஃப்ட் வேலை செய்யாது, உங்களுக்கு தெரியும்ல, மறந்துட்டீங்களா? ஓ சாரி, மறந்துட்டேன். என்ன டாக்டர், திரும்பவும் ரவுண்ட்ஸா? ஆ, ஓகே டாக்டர். டாக்டர், ரூம் நம்பர் 450 இருக்கிற பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு. 405 இருக்கிறவங்க டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அப்புறம் மெடிசன்லாம் செக் பண்ணிட்டேன். இங்க இருக்கிற லக்ஷ்மிக்கு இன்னும் கான்சியஸ் வரவே இல்லை, மயக்கமா இருக்காங்க. இதுல ஒரு சைன் பண்ணுங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், அடுத்த வார்டுக்கும் நான் தான் போகணும். நர்ஸ் யாரும் இல்லை. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் டாக்டர். வரேன் டாக்டர். லக்ஷ்மி, லக்ஷ்மி, நான் ஹரி வந்திருக்கேன். இங்க ஹரி வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாருங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காத, கிளம்புன திட்டுங்க. சத்தியமா எனக்கு வேற வழி தெரியல லக்ஷ்மி. சந்தோஷம் அந்த குழந்தையை எதிரியா பார்த்து
இப்படிலாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. லக்ஷ்மி, எனக்கு தனிப்பட்ட ஆசை எதுவுமே கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும். சந்தோஷ், பவி, திருவேங்கடம் சார், நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். அதான் என் ஆசை. அதுக்காக இந்த படியை மட்டும் இல்ல, என் உயிரை கூட கொடுப்பேன். லக்ஷ்மி, 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 நீங்க கண்ணு முடிச்சு பார்க்கும்போது நான் இங்க இருந்தா அது உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. நான் கிளம்புறேன் லக்ஷ்மி. என்னைக்காவது என்ன நீங்க புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் போறேன். சாரி, சாரி. அந்த மாஸ்க்குள்ள இருந்த கண்ணு எனக்கு பரிச்சயப்பட்ட கண்ணு மாதிரியே இருந்துச்சு. ஒருவேளை அது ஹரிசாரா இருக்குமோ? எந்த பக்கம் போனாருன்னு தெரியலையே. கண்டிப்பா அது ஹரிசார் தான் அம்மாவை பார்க்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா நம்மளை பார்த்து ஏன் ஓடணும்? எதுக்கும் என்ட்ரன்ஸ் பக்கம் போய் பார்ப்போம். இல்ல வேண்டாம், உள்ள போய் பார்ப்போம். சார், வருத்தப்படாதீங்க சார். டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு போயிருக்காரு. சீக்கிரம் ரெக்கவர் ஆயிருவாங்க. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? டாக்டர் நார்மலா 8 மணிக்கு தானே ரவுண்ட்ஸ் வந்து பாப்பாரு, அதுக்குள்ள வந்து பார்த்துட்டு போயிட்டாரா? ஆமா சார், அதான் சார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன டாக்டர் திரும்பவும் வந்திருக்கீங்க? What do you mean? நான் இப்பதானே வரேன். இல்ல டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாஸ்க் போட்டு வந்து டெய்லி ரிப்போர்ட்ல கூட சைன் பண்ணீங்களே. என்ன சிஸ்டர், டியூட்டில தூங்கிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஸ்டா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல டாக்டர், அது வந்து. ஸ்டாப் இட். போய் அடுத்த பேஷண்ட்டை பாருங்க. சாரி டாக்டர்.
சந்தோஷ், மிராக்கிள். உங்க அம்மா நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாங்க. மேடம், மேடம், மேடம் இங்க பாருங்க. அம்மா, மேடம், அம்மா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அம்மா, அம்மா. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ, தேங்க்யூ. அம்மா, அம்மா. தேங்க்யூ டாக்டர். சந்தோஷ், இது மெடிசனால மட்டும் நடக்கலப்பா. வேற ஏதோ ஒரு விஷயம் அவங்க மைண்ட கூல் பண்ணியிருக்கு. அதான் ரீசன் இவங்க கியூர் ஆறதுக்கு. அப்படின்னா நர்ஸு சொன்ன அந்த டாக்டர் ஹரி சார் தான். அவர் தான் வேஷம் போட்டு இங்க வந்திருக்காரு. டாக்டரே சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னா ஹரி சார் தான் அம்மாவுக்கான ட்ரீட்மெண்ட். அவர் கூட இருந்தா அம்மா லைஃப் ஃபுல்லா ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க அவரை வெறுக்கிறதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான். மனசுல அவரை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சந்தோஷ், என்னாச்சு? அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்ல டாக்டர். டாக்டர், அம்மாவை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? ரைட் நவ் அவங்க நார்மலா தான் இருக்காங்க. பிபிக்கு மட்டும் டேப்லெட் தரேன், அதை வாங்கிட்டு கூட்டிட்டு போங்க. ஓகே. இவ்வளவு சீக்கிரம் ரெக்கவரி ஆவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நல்லா பாத்துக்குங்க, கடவுள் இருக்கார். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். Thank you. தேங்க்யூ, தேங்க்யூ. அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு. ஹரி சார் எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுன்னா உடனே வந்துடுறாரு. இப்போ கூட அவர் தான் உங்களை வந்து காப்பாத்திருக்காரு. நானும் பவியும் சேர்ந்து வாழ்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் ஹரி சாரும் சேர்ந்து வாழணும். என்னால பிரிஞ்சு போன உங்க வாழ்க்கைய எப்படியாவது நான் சேர்த்து வைப்பேம்மா. இது உங்க மேல சத்தியம். ஒன்னும் இல்லம்மா, பவிக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவ இப்போ வந்துருவா. அவ வந்ததும் கேப் புக் பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரியா? பார்த்து போங்க. ஒரு நிமிஷம் அத்தை. பார்த்து படுத்துறீங்களா? வாங்க. மெல்ல உட்காருமா. அத்தை, இன்னையில இருந்து நீங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாது. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே ரூமுக்கே கொண்டு வந்து கொடுக்கறேன். புரியுதா? உங்க வேலை சாப்பிடுறது தூங்குறது மட்டும்தான். பவி, நீ கர்ப்பமா இருக்கிறத மறந்துட்டியா? நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. வீட்டு வேலையெல்லாம் நானும் சந்தோஷம் பாத்துக்கிறோம். பிரெக்னெண்டா இருக்கும்போது வீட்டு வேலையெல்லாம் செஞ்சாதான் நார்மல் டெலிவரி ஆகும்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. நீ என்ன சொன்னாலும் முடியவே முடியாது. இது எங்க டைம் தெரியுமா? நானும் சந்தோஷம் தான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய போறோம். எங்க சமையல் கொஞ்சம் கொடுமையா தான் இருக்கும். லட்சுமி ரெடி ஆகுற வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஆமா, சந்தோஷ் எங்க? ஹாஸ்பிட்டல்ல பில் பே பண்ணிட்டு வரேன்னு சொன்னா. இந்நேரம் வந்திருக்கணும். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசிட்டு இருப்பானா இருக்கும். வந்துடுவான்.
ஹலோ சார். வாங்க சார், மூர்த்தி. நீங்க சந்தோஷ் தம்பி தானே? ஹரி சொல்லியிருக்கான். சாரி சந்தோஷ், கல்யாணம் நின்னதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. உள்ள வாங்க சந்தோஷ், வாங்க. இல்ல வேண்டாம் சார். சார், ஹரி சார் இங்க வந்திருக்கிறாரா?